ஸ்ரீ குருப்யோன் நமஹா. அறிவோம். சுந்தர கணபதி துணை, சுக பிரம்ம மகரிஷி துணை. ஆன்மீக செல்வர்களே, கிரிக்கெட் நேயர்களே, ஐபிஎல் 2026 சிறப்பான முறையில் துவங்கியுள்ளது. இதில் முதல் போட்டியாக நேற்றைய தினம் ஆர்சிபி மற்றும் எஸ்ஆர்ஹெச் அணிகள் மோதினர். இந்த போட்டியில் நாம் கூறியது போலவே ஆர்சிபி அணி வெற்றி பெற்றார்கள். முதலாவது வெற்றியை நாம் பதிவு செய்திருந்தோம். குறிப்பாக நேற்றைய போட்டியில் கூறியிருந்தோம், கோலி, படிக்கல் மற்றும் ஷெஃபர்ட், டேரில் டஃபி போன்றோர் ஒரு சிறப்பான ஆட்டமாக இருக்கும். இதில் நம்ம டெலகிராம் லிங்கில் கோலி அல்லது டஃபியை கேப்டன் வைஸ் கேப்டனாக எடுக்க சொல்லியிருந்தோம். அதே மாதிரி அவங்களும் ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தாங்க. அதே மாதிரி எஸ்ஆர்எஸ் சைடில் மிஸ் ஆனது இசான் கிஷன் தான் மிஸ்ஸு. மற்றபடி பார்த்திங்கன்னா உன்னாத் கட், கிளாசன் போன்ற ஒரு சிறப்பான ஒரு ஆட்டமாக நேற்றைய தினம் இருந்தது. கிட்டத்தட்ட 8 பிளேயர்கள் நேற்றைய தினம் நாம் கூறியது போலவே இடம்பெற்றிருந்தார்கள். அப்புறம் குறிப்பாக ஒரு நேயர் கேட்டிருந்தார், பிலிப் சால்ட் ரன் அடிக்க மாட்டாரான்ட்டு. 4லேருந்து 8 ரன் தான் அடிப்பார்னு சொல்லியிருந்தேன். அதே போல் 8 ரன் தான் அவர் அடிச்சிருந்தார். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு அருமையான ப்ரெடிக்ஷனாக நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன். அதுக்குண்டான ரிசர்ச் அப்படிங்கிறது டெய்லி ஒவ்வொரு மேட்ச்சுக்கும் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு அப்படிங்கிறது தேவை. நிறைய சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறது எனக்கு தேவை. எல்லாத்துக்கும் இந்த வீடியோ போய் சேரணும். ஏன்னா இது ஒரு முயற்சி. கண்டிப்பாக இது நல்லது நடக்கும் அப்படிங்கிறது ஒரு முயற்சி தான். ஸோ எல்லாத்துக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் எல்லாத்துக்கும் என்னோடய வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி என்னால் வீடியோ போட முடியல. எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனு, அதனால் நான் போட முடியல. அதனால தான் இப்போ ஆடியோவே கொஞ்சம் டிலேவாக நான் போடுறேன். ஓகே, இன்றைய தினம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, கேகேஆர் விசஸ் மும்பை இந்தியன்ஸ் வெற்றி பெறுவது யார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இன்றைய தினம் மும்பை இந்தியன்ஸ் அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடியவர்கள் ரோஹித் சர்மா, குவிண்டன் டிகாக், திலக் வர்மா போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் வைஸ் கேப்டனாக ரோஹித் சர்மா அல்லது திலக் வர்மாவை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ஆல்ரவுண்டராக ஹர்திக் பாண்டியா ஜொலிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. மும்பை இந்தியன்ஸ் அணி முதலாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடிய நபர்கள் பூம்ரா, ஹர்திக் பாண்டியா, சேட்னர் போன்றோர் விக்கெட் எடுப்பாங்க. வில் ஜாக் இடம்பெற்றார் என்றால் ஒரு சிறப்பான பேட்டிங், பவுலிங் ரெண்டுமே இன்றைக்கி அவர் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ஸோ அவரையும் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் அளவு கூட நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். மும்பை இந்தியன்ஸ் அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் ரோஹித் சர்மா, திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, குவிண்டன் டிகாக் போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக ஹர்திக் பாண்டியா அல்லது ரோஹித் சர்மாவை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். மும்பை இந்தியன்ஸ் அணி இரண்டாவது பந்து வீசினார் என்றால் விக்கெட்டுகளை வீழ்த்தக்கூடியவர்கள் மிச்சல் சாட்னர், ஜஸ்பிரித் பூம்ரா, டெனட் போல்ட் ஒரு விக்கெட் தான் எடுப்பார். அப்புறம் ஹர்திக் பாண்டியா போன்றோர் விக்கெட் எடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அடுத்தபடியாக கேகேஆர் அணி முதலாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் ஃபின் ஆலன், அஜிங்கே ரஹானே மற்றும் ரிங்கு சிங் போன்றோர் ஒரு சிறப்பான பேட்டிங்காக இருக்கும். இதில் கேப்டன் மற்றும் வைஸ் கேப்டனாக ஃபின் ஆலனை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸாக சுனில் நரைன் அவர்கள் இடம்பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. கேகேஆர் அணி முதலாவது பந்து வீசினார் விக்கெட்டில் வீழ்த்தக்கூடிய நபர்கள் சுனில் நரைன், நவதீப் சைனி போன்றோர் விக்கெட் எடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. கேகேஆர் அணி இரண்டாவது பேட்டிங் செய்தார்கள் என்றால் சிறப்பாக விளையாடக்கூடிய நபர்கள் ஃபின் அலன், ரஹானே, கேமரான் கிரீனு ஒரு 15லேருந்து 20 ரன்குள்ளே தான் அடிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ப்ளஸ் ஒரு விக்கெட் வீழ்த்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. மற்றும் ரிங்கு சிங் போன்றோர் ஒரு சிறப்பான ஆட்டமாக இருக்கும். ரிங்கு சிங் அல்லது ரஹானே கேப்டன் வைஸ் கேப்டனாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். கேகேஆர் அணி இரண்டாவது பந்து வீசும் பொழுது கண்டிப்பாக விக்கெட் எடுக்கக்கூடியவர்கள் சுனில் நரைன், கிரீன் பந்து போட்டார்னா ஒரு விக்கெட் எடுப்பார். அதே மாதிரி வருண் சக்கரவர்த்தி ஒரு விக்கெட்டு தான் எடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. மற்றபடி பவுலர்ஸ்க்கு பெரிய லெவலில் இன்றைக்கி கேகேஆரில் மாற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்காது. இன்றைய தினம் ரச்சின் ரவீந்திரா அவர்கள் இடம்பெற்றால் ஒரு சுமாரான ஆட்டமாக தான் இருக்கும். ஸோ கரெக்டான பிளேயிங் 11 அப்படிங்கிறது நம்மளால் யூகிக்க முடியல இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இன்றைக்கி மகா நட்சத்திரம்.
ஸோ வந்து டாஸ் போட்டதுக்கப்புறம் டெலகிராம் லிங்கில் நம்ம அப்டேஷன் என்பது வழங்கப்படும். நேற்றைய தினமே நான் அதுதான் சொன்னேன். டெலகிராம் லிங்க் என்பது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இணைந்து கொள்ளாதவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். இன்றைய போட்டியில் வெற்றி பெறுவது யார் என்றால் மும்பை இந்தியன்ஸ் அணி இன்றைய போட்டியில் வெற்றி பெறுவார்கள். நன்றி, வணக்கம்.